ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஷார்ட்ஸ் போடுற எல்லாருக்குமே வர பொதுவான பிரச்சனை என்னென்னா, ஷார்ட்ஸ் அதிகமான வியூஸ் போக மாட்டேங்குது. அதாவது 0 வியூஸ், இல்லைனா 1 வியூஸ், இல்லைனா 2 வியூஸ், இப்படி தான் போகுதே தவிர ஷார்ட்ஸ் அதிகமான வியூஸ் போக மாட்டேங்குங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் அது ஒரு 4-5 வியூஸ் போயிட்டு நின்றுடுச்சு. இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம், பட் அது 0 வியூஸ்லேயே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு எட்ஜ் வரைக்குமே போகும். ஒரு 300, 400, 500 வியூஸ் வரைக்கும் போயிட்டு அதோடு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அந்த டைமில் நம்ம எல்லாருக்கும் வர டவுட் என்னவாக இருக்கும், இதே போல் தானே எல்லாருமே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் வியூஸ் போகுதில்ல, ஏன் எனக்கு மட்டும் வியூஸ் போக மாட்டேங்குது, ஒரு குறிப்பிட்ட டைம் போய் நின்றுது, இல்லைனா சுத்தமாக போகவே மாட்டேங்குது, என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட்டிங்ஸில் ஒரு சில செட்டிங்ஸை தவறான முறையில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, இல்லைனா கொடுக்காமலே விட்டுருப்பீங்க. ஓகேவா? முதல்ல நம்ம சேனல் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம இந்த கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனலை பற்றி சரியான முறையில் நம்ம அதில் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம யூடியூப் என்ன பண்ணும், இவங்க இதை மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க, இதுக்கான வியூவர்ஸ் தனியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே அந்த வியூவர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வியூஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். வியூஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இம்ப்ரெஷன் சொல்லிட்டு நமக்கு YT ஸ்டுடியோவில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல இம்ப்ரெஷனுடைய லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அது மூலயமா நமக்கு வியூஸ் இன்னுமே அதிகமாகும். வியூஸ் அதிகமாக கண்டிப்பாக நம்ம சேனலுக்கான சப்ஸ்கிரைபருடைய லெவலுமே என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ அந்த செட்டிங்ஸ்லாம் என்னென்ன, எங்கே இருக்குது, அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதன்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருந்தாலுமே சரி, அல்லது நீங்கள் சேனல் ஆரம்பித்து ஆல்ரெடி ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, மானிஸ்டேஷனை நோக்கி நகர்ந்திருக்கிற பர்சனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே உங்கள் யூடியூப்பில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா உங்கள் சேனலில் அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்கிற லெவலை விட அடுத்த லெவல் ரொம்ப பெஸ்ட்டாகவே உங்களுக்கு மூவ் ஆகி போயிட்டுருக்கும். நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசர் போயிட்டு அங்கே சைடில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை டச் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா அதை டெஸ்க்டாப் மோடுக்கு ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஒரு மொபைலை ரொட்டேட் டைப்புக்கு கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா youtube.studio.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பாரில் போயிட்டு டைப் பண்ணுங்கள். இது மாதிரி டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. நீங்கள் சர்ச் கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் பேஜ் இது போல் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல தான் நம்ம செட்டிங்ஸ் இப்போ மாற்ற போகிறோம். ஓகேவா? நீங்கள் சர்ச் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு பேஜ் இது போல் தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த ஓப்பன் ஆன பேஜில் மேலே ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்க, உங்களுக்கு ஏரோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஐக்கான் உங்கள் சேனலுடைய ஐக்கான் தான் இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்போஸ் 1 இல்லை 2 மெயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வேறு ஒரு மெயில் அட்ரஸோடைய அந்த ஐக்கான் கூட இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம யூடியூப் ஒரு மெயில் ஐடியை வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ அதனால் அந்த உங்கள் சேனல் ஐக்கான் இந்த இடத்துல இருக்கான்னு ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம செட்டிங்ஸ் போயிடலாம். இப்போது கீழே ஏதோ ஏரோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல செட்டிங் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது இல்லையா, அந்த சிம்பிளை நீங்கள் ஃபஸ்ட்டு டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் இது மாதிரி வரும். இதில் சேனல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரோ பண்ணி காட்டுறேன்ல, அதை டச் பண்ணிக்கோங்க. இதில் 3 செட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இது மாதிரி இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் பேசிக் இன்ஃபோவில் நம்ம போயிடுவோம். ஃபஸ்ட்டு கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க, இந்தியான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்கள் சேனல் கீவேர்ட். நீங்கள் சேனல் எது சம்மந்தமாக போடுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஒரு என்டர்டைன்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் போடலாம், ஒரு விலாகாக நீங்கள் போடலாம். நீங்கள் எப்படி உங்கள் சேனலில் நீங்கள் என்னென்ன வீடியோஸ் போடுறீங்கன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னால் அந்த கீவேர்டில் ஃபஸ்ட்டு உங்கள் சேனலுடைய நேம் இருக்குது இல்லையா, அந்த நேமை ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே கீவேர்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய சேனல் நேமை ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கணும். பக்கத்தில் ஒரு கமா கொடுக்கணும். ஓகேவா? உங்கள் சேனல் நேம் டைப் ஒரு கமா கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு வெளியில் அந்த பாக்ஸுக்கு வெளியில் லைட்டாக ஒரு டச் பண்ணுங்கள். உடனே அந்த இடம் இது மாதிரி மாறிடும். ஓகேவா? உங்களுக்கு கீவேர்டு மாதிரி மாறிடும். இது மாதிரி தான் நம்ம டேக் கொடுக்குற இடத்துலையுமே நம்ம இப்படி தான் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு என்டர்டைன்மெண்ட்னு கொடுத்துக்கோங்க. காமெடி வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா காமெடின்னு கொடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் எதை பேஸ் பண்ணி உங்கள் சேனலை நீங்கள் ரன் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அது சம்மந்தமான கீவேர்ட்ஸை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே 500 லெட்டர்ஸ் வர மாதிரி கீவேர்டை நம்மளால் இந்த இடத்துல கொடுத்துக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்த நம்ம டச் பண்ணிக்கலாம். இதோ ஏரோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அட்வான்ஸ் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறமா அங்கே என்ன ஆப்ஷன் ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிட்ஸ் சம்மந்தமான ஏதாவது கண்டென்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களா, அதாவது கிட்ஸ் வீடியோ ஏதாவது கிரியேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்படி கிட்ஸுக்கான சேனலாக இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஓகேவா?
சப்போஸ் நீங்கள் கிட்ஸ் கண்டென்ட் அது இல்லாமல் மற்ற கண்டென்ட் ரெண்டுமே போடுறீங்க அப்படின்னா அந்த தேர்ட் ஒன்னாக இருக்கல அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கண்டென்ட் நீங்கள் கொடுக்குறீங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், இது வந்து கூகுள் ஆட்ஸ் லிங்க், அது இப்போ தேவையில்லை. அதுக்கு கீழே பாருங்கள் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதுவும் வந்து தேவையில்லை, அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளிப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் வந்து டிக் கொடுத்துக்கோங்க. அலோ வியூஸ் டு கிளிப் மை கண்டென்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், அந்த வீடியோவிலேருந்து ஒரு கிளிப் எடுத்து மற்றவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாமா, அதுக்கு நீங்கள் அலோ கொடுக்குறீங்களா இல்லையாதுக்கான ஆப்ஷன் தான் அது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், தேர்ட் பார்ட்டி ட்ரைனிங். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு வீடியோ கண்டென்ட் போடுறோம் இல்லையா, அந்த வீடியோவை வேறு கம்பெனியில் உள்ள ஏஐ மாடல் இருக்காங்க இல்லையா, அதை வச்சு நம்ம ட்ரைன் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாமா வேணாமான்னு கேட்டிருப்பாங்க. அது ஓகேனா நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து டிக் கொடுக்க வேண்டாம். நான் வந்து டிக் கொடுக்கல. இந்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த அப்டேட்லாம் நம்ம சேனல் ஆல்ரெடி ரன் பண்ணியிருப்போம், இது வரைக்கும் கொடுத்த அப்டேட்லாம் இருக்குது இல்லையா, அதை வச்சு அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து மாறி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்துருங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எலிஜிபிள் ஆகாமல் தான் நமக்கு வந்து காட்டும். இதை நம்ம தான் வந்து எலிஜிபிள் வந்து பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இது எலிஜிபிள் ஆகி க்ரீனில் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் அப்படியே வந்து விட்டுறலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா வெரிஃபை ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆரோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இது மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அங்கே இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை நீங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்த முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருவாங்க. இங்கே வெரிஃபைடுன்னு வந்துருச்சு இல்லையா, இப்போ என்ன இருக்குன்னா, அந்த செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருந்தது இல்லை எலிஜிபிள் அப்படின்ட்டு, அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ரீனில் வந்து மாறி இருக்கும். வாங்க அதை போய் நம்ம செக் பண்ணிடலாம். மறுபடியும் நீங்கள் போயிட்டு உங்களுடைய செட்டிங் சைட்டுக்கு போயிடுங்க. குரோமில் இப்போ நம்ம செட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த சைட்டுக்கு போயிடுங்க. இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். கீழே பாருங்கள், பிளாக் கலர் வந்து ஃபியூச்சர் எனபிள் அப்படின்னு சொல்லி காட்டுது இல்லையா, அப்படியே இப்போ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா அந்த இடத்துல க்ரீன் கலரில் என்ன இருக்கும், நமக்கு வந்து எனபிள் ஆகிருக்கும். எனபிள் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ செகண்ட் ஆப்ஷன் நம்ம எனபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஆப்ஷனுக்கு வருவோம். இந்த தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே வந்து எலிஜிபிள் அப்படின்னு தான் இருக்கும். இது நம்ம தான் வந்து எலிஜிபிள் பண்ணணும். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதே நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ போட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 2 மந்த்துக்குள்ளே இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரீனில் வந்து மாறிடும். சப்போஸ் இது வந்து மாறாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. நமக்கு வந்து மானிஸ்டேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நமக்கு கண்டிப்பாக வந்து 3 மந்த்துக்கு ஒரு 6 மந்த் ஆகிடும் நமக்கு. ஸோ அந்த கேப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து க்ரீனில் வந்து மாறிடும். அதனால் இது நம்ம ஆட்டோமேட்டிக்காக எனபிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடி இது மாதிரிலாம் கொடுத்து எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம வந்து பண்ண வேண்டாம். இதுவே ஒரு 2 மந்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து எனபிள் ஆகிடும். அதுக்கு நம்ம என்ன நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு 2 மந்தில் கண்டிப்பாக இது வந்து எனபிள் ஆகிடும். ஸோ அதனால் இதை நான் எதுவுமே பண்ணலை. இப்போ லாஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே பக்கத்தில் கீழே பாருங்கள் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கண்டிப்பாக நீங்கள் டச் பண்ணணும். அதை நீங்கள் டச் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம பண்ண மொத்த செட்டிங்ஸுமே வேஸ்ட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த இடத்த டச் பண்ணி இது வரைக்கும் பண்ண எல்லா செட்டிங்ஸுமே ஓகே பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறமா பேஜ் வந்து வெளில வந்துடும். மறுபடியும் நீங்கள் வந்து செட்டிங் போய்க்கோங்க. செட்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் செட்டிங் தான் இவ்வளோ நேரம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு கீழே பாருங்கள் அப்லோட் டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த அப்லோட் டிஃபால்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கோங்க. அதில் பேசிக் இன்ஃபோன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்கு பாருங்கள், இந்த டைட்டில் ஆப்ஷனில் நீங்கள் வந்து எதுவுமே வந்து கொடுக்க வந்து வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம டைட்டில் ஆப்ஷன் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வேறு டைட்டில் கொடுப்போம். அதனால் இந்த டைட்டில் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ண வேணாம். கீழே வாங்க, டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஹேஷ்டாக்ஸ் உங்கள் சேனலோடைய ஹேஷ்டாக்ஸ் அதாவது ஒரு ஹேஷ்டாக் கொடுத்து உங்கள் சேனலோடைய நேம் அது மாதிரி வந்து நிறைய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் உங்கள் சேனல் ரிலேட்டடான ஹேஷ்டாக்லாம் கொடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பாருங்கள் விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பப்ளிக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஓவரால் செட்டிங். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது இல்லை நான் இப்போ அன்லிஸ்ட்டில் போட்டுட்டு திரும்ப வந்து நான் வந்து பப்ளிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா அந்த டைமில் நம்ம அந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும் நம்ம வந்து அன்லிஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து பப்ளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து டேகு. இந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய டேக் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்லையுமே அது வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சேனலுடைய நேம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து டேகாக வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் டேகு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டேகுக்கு பக்கத்தில் கமா கொடுக்கணும். கமா கொடுத்துட்டு அந்த பாக்ஸை விட்டு வெளில வந்து நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு அந்த நேம் ஆனது இதில் வந்து டேகாக வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா? உங்கள் சேனல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் ஒரு காமெடிலாம் போடுறீங்க, என்டர்டைன்மெண்ட்லாம் போடுறீங்கன்னா அதை எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து நீங்கள் டேகாக வந்து ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். உங்கள் சேனல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு டேக்குமே நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். 500 லெட்டர்ஸ் மிகாமல் நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பேசிக் இன்ஃபோ வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து லைசன்ஸ் கேட்டிருப்பாங்க. லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் அதிலேயே வந்து வச்சுடுங்க. ஆல்ரெடி அதுதான் இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. இந்த பக்கம் வந்து கேட்டகரி, இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் எதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ, இப்போ ஒரு டெக் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி வைக்கலாம். ஒரு பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பற்றி போடுறீங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மியூசிக் பற்றி போடுறீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்டர்டைன்மெண்ட் பற்றி போடுறீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதில் எது வேணுமானாலுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு வியூஸ் நிறைய கொண்டு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லாங்குவேஜில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா நம்ம தமிழில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் அதில் வந்து நீங்கள் லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் பாருங்கள் கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும், அதை எதுவும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு கீழே பாருங்கள் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் எப்போதும் தமிழ்லையும் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுவேன், இங்கிலீஷ்லையும் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுவேன். அங்கே போடுற லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நான் வந்து யூஸ் பண்ணுவேன் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நான் எதுவுமே செலக்ட் பண்ணாமல் நான் அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் செக்ஷன் பாருங்கள், கமெண்ட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கமெண்ட் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பக்கத்தில் பாருங்கள் மாடரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கமெண்ட் வந்து நமக்கு வர கமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கமெண்ட்ஸ் வந்து ஏதாவது பேட் கமெண்ட்ஸ் அது மாதிரிலாம் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலை வந்து ஹோல்ட் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையே, அதை நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து எல்லா கமெண்ட்ஸுமே வந்து வெளில வந்து ஷோ பண்ணாது, நம்ம அப்ரூவ் கொடுத்தா மட்டும் தான் ஷோ பண்ணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரிட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏதாவது பேர்ட் கமெண்ட்ஸ் அப்படிலாம் இருக்குன்னா அதை வந்து யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஷோ பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இப்போ உங்கள் வீடியோ வந்து நிறைய பேர் லைக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த லைக்ஸ் வந்து மற்றவங்களுக்கும் ஷோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் தான் முக்கியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே உங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து இதுலேருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் சேனலுடைய வியூஸ் வந்து ரொம்ப அதிகமாகணுங்கிறதுக்காக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு வந்து சொல்லி வீடியோ போடலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நம்ம வீடியோவும் அப்லோடும் பண்ணியிருக்கோம். அது மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடுத்தடுத்து வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பபாய்.